அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம திலகா ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை அம்மாவின் பதிலடி. சென்னையின் ஒரு பரபரப்பான காலை பொழுதில் குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்த அந்த பூங்காவில் 65 வயதான பார்வதி மெதுவாக நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தாள். சுற்றிலும் மூடி பிடித்து விளையாடும் சிறுவர்களின் சத்தமும் மலர்ந்திருந்த வண்ண பூக்களும் அவளது மனதிற்கு சற்று ஒருவித நிம்மதியை தந்தன. சிறிது தூரம் நடந்த அவள் உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட சோர்வினால் அங்கிருந்த ஒரு பெரிய மர நிழல் நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்தாள். அவள் அமர்ந்த உடனே அவளது எண்ண அலைகள் அவளை 30 வருடங்களுக்கு பின்னோக்கி மெதுவாக இழுத்துச் சென்றன. வயதாகிவிட்டால் இந்த உலகத்தில் பெண் என்றும் பாராமல் ஏன் இப்படி ஒரு தனிமை சூழ்ந்து கொள்கிறது? இது வயதானவர்களுக்கு கடவுள் கொடுத்த சாபமா என்று தனக்குள்ளேயே பார்வதி புலம்பிக் கொண்டாள். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கணத்தையும் அவள் ஏதோ ஒரு தீராத பாரத்தை சுமப்பது போலவே மிகுந்த சிரமத்துடன் கடத்தி வந்தாள். அத்தகைய ஏமாற்றமான தருணங்களில் அவள் தான் பிறந்து வளர்ந்த தஞ்சாவூரின் ஒரு சிறிய கிராமத்தை நினைத்து பார்ப்பது உண்டு. பசுமையான வயல்வெளிகள், குளிர்ந்த குளம், அன்பான மனிதர்கள் நிறைந்த அந்த கிராமத்தில்தான் பார்வதி தன் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தாள். படிப்பை முடித்தவுடன் அதே ஊரில் இருந்த அரசு பள்ளியில் ஒரு கணித ஆசிரியையாக அவள் பணியில் சேர்ந்தாள். எண்களோடு விளையாடுவதும் மாணவர்களுக்கு எளிமையாக கணக்கை கற்றுக் கொடுப்பதும் அவளது வாழ்வின் லட்சியமாக இருந்தது. அதே ஊரில் வாழ்ந்து வந்த சதாசிவம் என்ற கணவரை பார்வதி இருவீட்டார் சம்மதத்துடன் கரம் பிடித்தாள். இருவருடைய வாழ்க்கையும் தொடக்கத்தில் ஒரு அழகான கவிதை போலத்தான் நகர்ந்தது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றாலும் திருமணமாகி பல வருடங்கள் கடந்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. பார்வதியும் சதாசிவமும் பார்க்காத வைத்தியங்கள் இல்லை, போகாத கோவில்கள் இல்லை. மலடி என்றும் வம்ச வாரிசு இல்லாத வீடு என்றும் அக்கம் பக்கத்தினர் பேசிய எச்சுக்களையும் பேச்சுக்களையும் பார்வதி கண்ணீரோடு தாங்கிக் கொண்டாள். ஒவ்வொரு முறை பிறர் பேசும்போதும் சதாசிவம் அவளுக்கு ஆறுதலாக பாறையாய் நின்றார். நாட்கள் வாரங்களாகி மாதங்கள் வருடங்களாக உருண்டோடின. ஒரு நாள் மதிய வேளையில் பார்வதி திடீரென வாந்தி எடுத்துவிட்டு மயங்கி விழுந்தாள். பதறிப்போன சதாசிவம் உடனே பக்கத்து தெருவில் இருந்த மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். பார்வதியை பரிசோதனை செய்த மருத்துவர் புன்னகையுடன், சதாசிவம், உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார், நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று கூறினார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர்களது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சில மாதங்களுக்கு பிறகு பார்வதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அகிலன் என்றும் பெயரிட்டார்கள். பார்வதி தன் கணவரிடம், என்னங்க, நாம தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை இவன், நம் உயிரை கொடுத்தாவது இவனை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்றாள். அன்றிலிருந்து அகிலன் தான் அவர்களது உலகம் என்று அவனுக்காகவே பல கனவுகளோடு வாழத் தொடங்கினர். அகிலனுக்கு 5 வயது இருக்கும்போது பார்வதி வேலை செய்த பள்ளியிலிருந்து சென்னைக்கு மாறுதல் உத்தரவு வந்தது. கிராமத்து வாழ்க்கையை விடுவதற்கு மனமில்லை என்றாலும் மகனின் எதிர்கால கல்விக்கு சென்னைதான் நல்லது என்று பார்வதி கருதினாள். தன் சொந்த ஊரில் இருந்த பூர்வீக வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சிறிய வீடு வாங்கி குடியேறினர். புதிய சூழலில் அகிலன் நன்றாக படித்து வந்தான். ஆனால் சென்னைக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் சதாசிவத்திற்கு கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல் என்று நினைத்தது போக போக அவரது உடலை முற்றிலும் முடக்கியது. நாட்களின் நகர்வில் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கையானார். பார்வதி அவருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்து சிறந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றும் பலனளிக்காமல் ஒரு நாள் சதாசிவம் பார்வதியையும் அகிலனையும் தவிக்க விட்டுவிட்டு உயிர் துறந்தார். கணவரின் மறைவு பார்வதியை முற்றிலும் நிலைகுலைய செய்தது. எனினும் தன் மகன் அகிலனுக்காக அவள் தன் துக்கத்தை நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டாள். ஒரு தனி பெண்ணாக நின்று சமையல் செய்வதும் மகனை பள்ளிக்கு அனுப்புவதும் வேலைக்கு செல்வதும் என அனைத்து பொறுப்புகளையும் அவளே இழுத்து போட்டு செய்தாள். மகனை சிறந்த முறையில் படிக்க வைத்து ஆளாக்கினாள். பள்ளி படிப்பை முடித்த அகிலன் சென்னையில் ஒரு பெரிய புகழ்பெற்ற கல்லூரியில் பொறியியல் படிப்பை முடித்தான். அவனுக்கு மேல் படிப்புக்காக லண்டன் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு இடமும் கிடைத்தது. ஆனால் அங்கு சென்று படிப்பதற்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியையான பார்வதியிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. தன் மகனின் கனவு கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக பார்வதி தனக்கு தெரிந்தவர்களிடமும்
வங்கியிலும் கடன் வாங்க முயன்றாள். போதாததற்கு தன் சொந்த அண்ணன் ராகவனிடம் சென்று உதவி கேட்டாள். ஆனால் அண்ணன் ராகவன் உதவ மறுத்துவிட்டார். பார்வதி, இவ்வளவு கடன் வாங்கி அவனை ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? நம்ம ஊர்ல இல்லாத படிப்பும் வேலையுமா இருக்கு. உன்னோட சக்திக்கு மீறி ஆடாதே என்று கடிந்து பேசினார். அண்ணன் பேசிய வார்த்தைகள் பார்வதியின் மனதை காயப்படுத்தின. என் மகனின் வளர்ச்சியை பிடிக்காமல் என் அண்ணன் இப்படி பேசுகிறார் என்று தவறாக புரிந்து கொண்ட பார்வதி அன்றைய தினமே இனி எந்த சூழ்நிலையிலும் என் அண்ணன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அவரோடான உறவை துண்டித்து கொண்டாள். பலரிடம் கையேந்தி தன் வருங்கால சேமிப்பு, PF பணம் என அனைத்தையும் திரட்டி அகிலனை லண்டனுக்கு அனுப்பி வைத்தாள் பார்வதி. லண்டன் சென்ற அகிலன் அங்கு மிக நன்றாக படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையிலும் சேர்ந்தான். அங்கேயே லண்டனில் குடியேறிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டான். வேலை, புதிய குடும்பம் என லண்டனில் செட்டிலான அகிலன் நாட்களாக ஆக தன் தாயை முற்றிலும் மறக்கத் தொடங்கினான். ஆரம்பத்தில் வாரம் ஒருமுறை பேசியவன் பின்பு மாதம் ஒருமுறை, பிறகு வருடத்திற்கு ஒருமுறை என தொடர்பை குறைத்து கொண்டான். பார்வதிக்கு வயது 60 கடந்ததும் பள்ளியில் ஓய்வு பெற்றாள். அந்த பெரிய சென்னை நகரில் அவள் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். ஒரு நாள் பார்வதி பூங்காவிலிருந்து வீடு திரும்பிய போது அவளது அலைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தபோது அது அகிலனின் அழைப்பு. பார்வதியின் முகம் மலர்ந்தது. அகிலா, சொல்லுப்பா, எப்படி இருக்க? மருமகள் எப்படி இருக்காங்க? குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? உனக்கு வேலை எப்படி போகுது என்று மூச்சு விடாமல் ஆசையோடு விசாரித்தாள். மறுபக்கம் அகிலன், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, உங்கள் உடம்பு எப்படி இருக்கு என்றான். எனக்கென்னப்பா, இந்த வயசில் வர்ற சின்ன சின்ன வலிகள் தான். நீ இவ்வளவு நாள் கழித்து என்னை கூப்பிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம் என்றாள் பார்வதி. அம்மா, லண்டனில் வாழ்க்கை ரொம்ப பிஸியாகிடுச்சு, அதான் பேச நேரமே கிடைக்கல என்றான் அகிலன். பரவாயில்லப்பா, பொறுப்புகள் கூடும்போது குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போகும். நான் புரிந்து கொள்வேன் என்றாள் அந்த அன்பு தாய். அப்போது அகிலன் மெதுவாக விஷயத்திற்கு வந்தான். அம்மா, நீங்கள் அங்கே தனியாக கஷ்டப்படுறீங்க, உங்கள் உடம்புக்கு முடியலை, அதனால் நீங்கள் லண்டனுக்கே எங்கள் கூட வந்துடுங்க. இங்கே உங்கள் பேர குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக காலம் கழிக்கலாம். உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு என்றான். மகன் தன் மீது காட்டும் பாசத்தை நினைத்து பார்வதி உருகி போனாள். நாம் இறக்கும்போது நம் மகனின் மடியிலேயே இறந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் ஏதுமில்லை என்று எண்ணி லண்டன் வர சம்மதித்தாள். அப்போது அகிலன், அம்மா, நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே வரப்போகிறதால சென்னையில் இருக்கிற அந்த வீடு இனி நமக்கு தேவையில்லை, அதை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்துடுங்க என்றான். அந்த வீட்டில் பார்வதியின் மறைந்த கணவர் சதாசிவத்தின் நினைவுகள் நிறைந்திருந்தன. அவர் ஆசையாக பார்த்து பார்த்து சேர்த்த பொருட்கள் அவை. ஆனால் மகனை விட வீடு பெரியதா என்று எண்ணிய பார்வதி அடுத்த நாளே தன் நண்பர் மூலம் அந்த வீட்டை விற்க ஏற்பாடு செய்தாள். வீட்டை விற்ற தொகை மற்றும் தன் வங்கி கணக்கில் இருந்த மொத்த பணம் அனைத்தையும் அகிலனின் கணக்கிற்கு மாற்றினாள். அகிலன் சென்னை வந்து பார்வதியை அழைத்து கொண்டு விமான நிலையம் சென்றான். விமான நிலையத்தில் பார்வதியை ஒரு சோஃபாவில் அமர வைத்த அகிலன், அம்மா, இங்கேயே இருங்க, லக்கேஜ் செக்கிங் மற்றும் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான். பார்வதி சோஃபாவில் அமர்ந்து தன் கணவரின் நினைவுகளிலும் லண்டனில் பேரக்குழந்தைகளோடு வாழப்போகும் புதிய வாழ்க்கையை பற்றிய கனவிலும் மூழ்கியிருந்தாள். மணி 1 கடந்தது. 2 மணி நேரமானது. அகிலன் இன்னும் வரவில்லை. பார்வதிக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. மெதுவாக எழுந்து லண்டன் செல்லும் விமானத்தின் கவுண்டருக்கு சென்றாள். அங்கிருந்த பெண் அதிகாரியிடம், அம்மா, என் பேர் பார்வதி, என் மகன் அகிலன் என்னை கூட்டிட்டு போக டிக்கெட் எடுக்க போனான், இன்னும் வரல, அவன் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா என்றாள். அந்த பெண் கணினியில் பயணிகள் பட்டியலை சரிபார்த்துவிட்டு, அம்மா, அகிலன் என்ற பயணி செக்கிங் செய்துவிட்டு லண்டன் செல்லும் விமானத்தில் ஏறிவிட்டார். அந்த விமானம் புறப்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது என்று சாதாரணமாக கூறினாள். பார்வதியின் தலை சுற்றியது. என்னம்மா சொல்றீங்க? நான் இல்லாம என் மகன் எப்படி போவான்? எனக்கும் சேர்த்து தானே டிக்கெட் எடுத்திருப்பான், நல்லா பாருங்க என்று கதறினாள். இல்ல அம்மா, பார்வதி என்ற பெயரில் எந்த ஒரு டிக்கெட்டும் புக் செய்யப்படவில்லை. அவர் உங்களுக்கு டிக்கெட்டே எடுக்கவில்லை என்று அந்த பெண் உறுதியாக கூறினாள். பார்வதி அப்படியே தரையில் இடிந்து விழுந்தாள். அவளது கால்கள் நடுங்கின, கண்கள் நனைந்தன.
தான் பெற்ற மகனே தன் பணத்தை பறித்து கொண்டு தன்னை தெருவில் அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டான் என்ற கொடூரமான உண்மையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கேட்ட பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தேனே, அவன் ஆசைக்காக என் அண்ணனிடம் சண்டை போட்டேனே, கடைசியில் எனக்கு இப்படி ஒரு துரோகமா என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதாள். அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பார்வதியின் நிலை கண்டு அவளுக்கு தண்ணீர் கொடுத்து, அம்மா, அழுது பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு வேறு யாரும் சொந்தக்காரங்க இல்லையா, அங்கே போங்க என்று அனுப்பி வைத்தார். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த பார்வதிக்கு எங்கு செல்வதென்றே தெரியவில்லை. கையில் காசில்லை, சொந்த வீடும் இல்லை. அப்போது அவளுக்கு தன் அண்ணன் ராகவனின் ஞாபகம் வந்தது. அன்று அண்ணன் சொன்னது எவ்வளவு உண்மை. மகனுக்காக அவரை பகைத்து கொண்டேனே, இப்போது எந்த முகத்தோடு அவரிடம் போவேன் என்று தயங்கினாள். ஆனால் வேறு வழியின்றி தன் அண்ணன் வீட்டிற்கு பேருந்து ஏறி சென்றாள். தஞ்சாவூரில் உள்ள அண்ணன் வீட்டின் அழைப்பு மணியை பார்வதி அடித்தாள். கதவை திறந்த ராகவன் தன் தங்கையின் கலைந்த தலைமுடியையும் கண்ணீர் மல்கிய முகத்தையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பார்வதி ஓடிச் சென்று அண்ணனின் தோள்களில் சாய்ந்து குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதாள். ராகவன் அவளை உள்ளே அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து தேற்றினார். பார்வதி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிற? இப்போ நீ உன் அண்ணன் வீட்டில் இருக்க, தைரியமா சொல்லு என்றார். பார்வதி நடந்த விவரங்கள் அனைத்தையும், தன் மகன் செய்த துரோகத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி அழுதாள். அண்ணா, என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. இந்த வயசுல நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்ந்துடவா என்று கேட்டாள். அதை கேட்டு ராகவன் கோபமடைந்தார். என்ன வார்த்தை சொல்லிட்ட பார்வதி? உன் அண்ணன் நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் முதியோர் இல்லம் போகணும்? என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நானும் என் மகள் திவ்யாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம். இனி நீ எங்களுடைய இங்கேயே இரு என்று தழுவி கொண்டார். அண்ணன் ஆதரவு கொடுத்தாலும் பார்வதிக்கு யாருக்கும் பாரமாக இருக்க மனமில்லை. அப்போது ராகவனின் மகள் திவ்யா காலேஜ் முடித்து வீட்டிற்கு வந்தாள். தன் அத்தையின் நிலையை கேட்டு அவளும் மிகவும் வருந்தினாள். மறுநாள் காலை திவ்யா தன் லேப்டாப் மூலம் குழந்தைகளுக்கு ஆன்லைனில் டியூஷன் எடுத்து கொண்டிருப்பதை பார்வதி கவனித்தாள். அதை பார்த்தவுடன் ஒரு காலத்தில் சிறந்த கணித ஆசிரியையாக இருந்த பார்வதியின் மனதில் ஒரு புதிய யோசனை தோன்றியது. திவ்யா வகுப்பு முடித்து வெளியே வந்ததும், திவ்யா, நானும் உன்னை போல ஆன்லைனில் குழந்தைகளுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா? சும்மா உட்கார்ந்து கவலைப்படுறதை விட எனக்கு தெரிஞ்ச கலையை வச்சு ஏதாவது செய்யணும்னு தோணுது என்றாள். திவ்யா மகிழ்ச்சி அடைந்து, நிச்சயமா அத்தை, இப்போ எல்லாமே ஆன்லைன் யுகம்தான். நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே உங்கள் வசதிப்படி சொல்லித்தரலாம் என்று கூறி பார்வதியின் விவரங்களை சேகரித்து ஆன்லைன் கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பினாள். அவளது 30 வருட கற்பித்தல் அனுபவத்தை கண்டு ஒரு பெரிய ஆன்லைன் கல்வி நிறுவனம் அவளை முதன்மை கணித ஆலோசகராக நியமித்தது. தினசரி காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை பார்வதி குழந்தைகளுக்கு ஆன்லைனில் உற்சாகமாக கணக்கு கற்றுக் கொடுத்தாள். அவளது எளிமையான கற்பித்தல் முறை மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. குறுகிய காலத்திலேயே அவளுக்கு ஆன்லைன் மூலம் கணிசமான வருமானம் வரத் தொடங்கியது. தன் சொந்த செலவுகளை அவளே பார்த்து கொண்டதுடன் அண்ணனின் குடும்பத்திற்கும் உதவினாள். பார்வதியின் முகத்தில் மீண்டும் புன்னகையும் உடல் நலத்தில் புதிய ஆரோக்கியமும் பிறந்தது. தன்னை போல பணமில்லாத ஏழை குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை பெற வேண்டும் என்று பார்வதி விரும்பினாள். இதற்காக தன் சொந்த வருமானத்தில் திவ்யாவின் உதவியுடன் ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்து சதாசிவம் இலவச மாலை நேர பயிற்சி மையம் என்ற ஒன்றை ஆரம்பித்தாள். அங்கு வசதி படைத்த மாணவர்களிடம் மிக குறைந்த கட்டணமும் ஏழை குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமாகவும் கல்வி வழங்கப்பட்டது. கணிதம் மட்டுமின்றி மற்ற பாடங்களையும் சொல்லித்தர 2 இளம் ஆசிரியர்களை வேலைக்கு வைத்தாள். அவளது இந்த சேவை பண்பு ஊடகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கவனத்தை ஈர்த்தது. பல தொண்டு நிறுவனங்கள் அவளுக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தன. ஒரு பெரிய தொழிலதிபர் பார்வதியின் கல்வி சேவையை பாராட்டி தனது சொந்த இடத்தை அந்த பயிற்சி மையத்திற்காக இலவசமாக எழுதி கொடுத்தார். 1 வருடத்தில் அந்த சிறிய பயிற்சி மையம் பார்வதி கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு பிரம்மாண்டமான கல்வி நிறுவனமாக உருவெடுத்தது. ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்கள் அங்கு படித்து பயனடைந்தனர். பார்வதியின் சாதனை நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்தியாக வெளியானது. தமிழக அரசு அவளது வாழ்நாள் சேவையை பாராட்டி
அவளுக்கு சிறந்த கல்வியாளர் விருதும் ஒரு புதிய காரும் வழங்கி கௌரவித்தது. 65 வயதில் அவள் ஒரு மாபெரும் சாதனையாளராக நிமிர்ந்து நின்றாள். மறுபுறம் தாய்க்கு துரோகம் செய்த அகிலன் லண்டனில் நிம்மதியாக வாழவில்லை. பார்வதியிடமிருந்து ஏமாற்றி பறித்த மொத்த பணத்தையும் லண்டனில் இருந்த தனது நண்பன் ஒருவனின் போலி நிறுவனத்தில் முதலீடு செய்தான். பேராசையில் தன் கையில் இருந்த நல்ல வேலையையும் ராஜினாமா செய்தான். சில மாதங்களிலேயே அந்த நண்பன் அகிலனை ஏமாற்றிவிட்டு மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு தலைமறைவானான். ஒரே நாளில் அகிலன் நடுத்தெருவுக்கு வந்தான். வேலை இல்லாததால் லண்டனில் வாடகை கூட கொடுக்க முடியாமல் மிச்சமிருந்த சில பவுண்டுகளை வைத்துக்கொண்டு தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வேறு வழியின்றி இந்தியா திரும்பினான். இந்தியாவில் அவனுக்கு தகுதியான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. தன் மனைவியின் பெற்றோர் வீட்டில் தஞ்சம் புகுந்தான். அங்கு வேலையில்லாத மருமகனான அகிலனை அவனது மாமியாரும் மாமனாரும் தினமும் கேலி சித்திரமாக நடத்தி வசிபாடினர். தன் தவறை எண்ணி அகிலன் தினமும் நரக வேதனையை அனுபவித்தான். ஒரு நாள் காலை அகிலன் செய்தித்தாளை புரட்டிய போது அதில் தன் தாய் பார்வதி அரசு விருது பெறும் புகைப்படத்தை கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவள் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தின் தலைவர் என்ற செய்தியையும் அதன் முகவரியையும் படித்துவிட்டு தன் மனைவியுடன் ஓடோடி வந்தான். அந்த பிரம்மாண்ட கல்வி நிறுவனத்தை கண்டு வியந்த அகிலன் அலுவலகத்திற்குள் நுழைந்து பார்வதியின் கால்களில் விழுந்து கதறி அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேராசையில் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கடவுள் என்ன தண்டிச்சிட்டார். இப்போ நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். எனக்கு நீங்கள் தானம்மா உதவணும் என்று கெஞ்சினான். அவனது மனைவி ஸ்வேதாவும் கண்ணீருடன், அத்தை, எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்டக்கூட பணம் இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். எங்களை ஏற்றுக்கோங்க என்றாள். பார்வதி தன் மகனை நிதானமாக பார்த்தாள். அவளது கண்களில் பழைய கோபமோ பாசமோ இல்லை, வெறும் சூன்யமே இருந்தது. அகிலா, கடவுளின் தீர்ப்பு எப்போதும் சத்தமில்லாமல் தான் வரும். அவர் நினைத்தால் உச்சி வானத்தில் இருப்பவனையும் ஒரு நொடியில் கீழே தள்ளுவார். அன்று ஒரு வயதான தாயின் நம்பிக்கையையும் வாழ்வாதாரத்தையும் பறித்து கொண்டு நடுத்தெருவில் விட்டாயே, அப்போது உனக்கு இந்த தாய் ஞாபகம் வரவில்லை? என் அண்ணன் மகள் திவ்யா எனக்கு ஒரு மகளாக நின்று இந்த நிலைக்கு என்னை உயர்த்தினாள். ஒரு முறை உன்னால் ஏமாற்றப்பட்டேன். இனிமேலும் ஏமாற எனக்கு சக்தியும் இல்லை, வயதும் இல்லை. நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் இந்த ஏழை குழந்தைகளுக்கு சொந்தமானது. இதில் உனக்கு கொடுக்க ஒரு பைசா கூட என்னிடம் இல்லை. 65 வயதான எனக்கே உழைத்து வாழும்போது இளைஞனான உனக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்கிறது? நீயே உழைத்து உன் வாழ்க்கையை வாழப்பார். என்னை எதிர்பார்த்து இனி இந்த பக்கம் வராதே என்று தீர்க்கமாக கூறினாள். எனக்கு வகுப்பு எடுக்க நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு பார்வதி கம்பீரமாக தன் வகுப்பறையை நோக்கி சென்றாள். அகிலனும் அவனது மனைவியும் தாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை உணர்ந்து தலைகுனிந்து அங்கிருந்து வெளியேறினர். உழைப்பும் நேர்மையும் ஒரு மனிதனை எந்த வயதிலும் கைவிடாது என்பதற்கு பார்வதியின் வாழ்க்கையே சான்றாக அமைந்தது. உறவுகளை இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டுக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் இருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.